ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிங் லைட் வித் ஸ்டாண்டோட நான் எதிர்பார்த்ததை விட பயங்கர சூப்பராக வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நான் ப்ராடக்டோட கோடும் லிங்க்கும் கொடுக்குறேன், கடைசியில் செக் பண்ணி பாருங்கள். இது யூடியூபர்ஸுக்கு ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 388 ரூபா. ஆனால் நம்மளுக்கு காட்டும் போது 457 ரூபா இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா 388 ரூபாய்க்கு குறைஞ்சிருது. ஏற்கனவே நான் 500 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தேன். அது சுத்த வேஸ்ட்டு. ஃபோன் வச்சாவே பொத்துன்னு கீழே சாஞ்சிரும், அது வெயிட் தாங்காமல். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்டீலில் இருக்குது. ஃபோன் நம்ம வச்சாலும் சாயாது, வெயிட்டு தாங்கும் நல்லா. பிகினர்ஸுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைட்டில் 3 விதமான கலரில் லைட் எரியுது. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இது மாட்ட தெரியாமல் மாட்டுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்படி மாட்டுறதுனே தெரியாமல் அப்புறம் நாங்கள் வேறு யூடியூப் வீடியோவை பார்த்து தான் மாட்டினோம். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மேலவே இது ஹைட்டு இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. இல்லை அவ்வளோ ஹைட் இருக்குது. இது இப்படி நீளமாக இழுத்தோம்னா நம்ம ஹைட்டுக்கு மேலே வருது. ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஃபோன் நிற்கிற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லைட்டு எப்படி எரியுதுன்னா, நம்ம ஃபோன் சார்ஜரில் இருக்க ஒயரை கழட்டிட்டு இது கூட கொடுத்துருக்காங்க ஒயரு, அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா 3 விதமான கலரில் லைட் எரியுது. நாங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்தோம். இன்னொரு டைப் பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணோம்னாலும் இந்த லைட்டு எரியுது. மொத்தத்தில் நான் ஏற்கனவே வாங்கின ப்ராடக்டோடு இதை ஒப்பிடும்போது 388 ரூபாய்க்கு இது சூப்பர் ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அப்படி நம்ம அக்கா தங்கச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.